பிரபஞ்சக் கடலும் விஷ்ணுவின் யோக நித்திரையும் முன்காலத்தில் எதுவும் இல்லாதபோது வெறும் நீர் மட்டுமே இருந்தது. முடிவில்லா பிரபஞ்சக் கடல். அந்தக் கடலில் விஷ்ணு தன்னுடைய பாம்பான ஆதிசேஷனின் மேல் சாந்தமாக சாய்ந்திருந்தார். அவர் விழித்திருந்தார் என்றாலும் அது நம் விழிப்பு அல்ல. யோக நித்திரை விழிப்புக்கும் உறக்கத்திற்கும் இடையே உள்ள தெய்வீக நிலை. அந்த அமைதியிலேயே படைப்பு மெதுவாக உருவாகிறது. அவரின் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரபஞ்சமாகிறது. மூச்சை வெளியில் விடும்போது நட்சத்திரங்கள், விண்மீன்கள், உயிர்கள் பிறக்கின்றன. மூச்சை இழுக்கும்போது அவை அனைத்தும் அவருக்குள் மறைகின்றன. இந்த சுழற்சி முடிவற்றது. ஒரு தாளம், ஒரு நடனம், ஒரு பிரபஞ்சத்தின் மூச்சு. ஏன் பாம்பு? இது எனக்கு சிறுவயதிலிருந்தே ஆச்சரியமாக இருந்தது. விஷ்ணு ஏன் பாம்பின் மேல் படுத்திருக்கிறார்? பாம்பு நமக்கு பயமளிக்கும் ஒரு உயிர். ஆனால் இந்து தத்துவத்தில் பாம்பு நேரத்தின் சின்னம், மறுபிறப்பின் சின்னம், அனந்தத்தின் சின்னம். ஆதிசேஷன் 1000 தலைகளுடன் காணப்படுகிறார். அது முடிவில்லாத காலத்தை குறிக்கிறது. அவரது தலைகள் விஷ்ணுவை நிழலிட்டு பாதுகாக்கின்றன. தெய்வீக ஆற்றல் எப்போதும் பிரபஞ்ச சக்தியால் காக்கப்படுகிறது. பாம்பு தன் தோலை உரிப்பது வாழ்க்கையின் புதுப்பிப்பு, மறுபிறப்பு, மாற்றம் ஆகியவற்றின் அடையாளம். அதனால் விஷ்ணு பாம்பின் மேல் உறங்குவது அதிசயம் அல்ல. அது கவிதை போல் ஒரு அறிவுரை. படைப்பின் அடித்தளம் முடிவில்லா காலத்தின் மீது தங்கியிருக்கிறது என்பதற்கான தத்துவம். கனவில் பிரபஞ்சம் பிறப்பது விஷ்ணு பிரபஞ்சத்தை உருவாக்குவதில்லை. அவர் கனவு காண்கிறார். அந்த கனவில்தான் எல்லா உலகங்களும் உயிர்களும் பிறக்கின்றன. படைப்பு ஒரு இயல்பு, ஒரு ஓட்டம், ஒரு தெய்வீக கனவு. ஒரு நிமிடம் யோசியுங்கள். நம் வாழ்வும் ஒரு தெய்வீக கனவின் பகுதியா? அப்படியென்றால் நம் துயரங்களும் நிரந்தரமல்ல. இரவு விடியும் போல் அது மாறிப்போகும். 1. அமைதியை தேடு. படைப்பு கலகத்தில் அல்ல, அமைதியில் உருவாகிறது. 2. சுழற்சியை நம்பு. மகிழ்ச்சியும் துக்கமும் வரும், போகும். 3. பயத்தை கடந்து நோக்கு. பாம்பு பயமாய் தோன்றினாலும் அது ஞானத்தின் தாயாகிறது. 4. இயல்பான படைப்பு. அழுத்தமின்றி கனவுகளால், கற்பனையால் படைப்பு மலர்கிறது. சமநிலை என்ற தெய்வீக உண்மை. விஷ்ணு பாதுகாப்பவர். ஆதிசேஷன் காலம் மற்றும் அனந்தம் இருவரும் சேர்ந்து சொல்லும் ஒரு உண்மை. சமநிலை என்பது கட்டுப்பாட்டில் அல்ல, ஓட்டத்தில் உள்ளது. விஷ்ணு கடலை எதிர்க்கவில்லை, அவர் அதில் மிதக்கிறார். அவர் பாம்பை பயப்படவில்லை, அதில் ஓய்வெடுக்கிறார். இதுவே நமக்கான பாடம். வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டாம், அதனுடன் ஒன்றுபடு.